ரைட். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட ஒன் ஷாட் ரிவிஷன்ல நம்ம இருக்கோம். தெரியாதவங்களுக்கும் ரொம்ப ஈஸியா புரியும். அழகா சொல்லித்தரேன். வெறும் ஃபார்முலா மாதிரி எழுதிட்டு எப்படி சம் போடணும்னு சொல்லித்தரேன். இந்த ஐடியா போதும் உங்களால எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்றது. முதல்ல Qன்னா வேற யாரும் இல்ல சார்ஜ். Qன்னா சார்ஜ். Eன்னா எலக்ட்ரான். Eன்னா எலக்ட்ரான். உங்களுக்கு தெரியுமா கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அவ்வளவுதான். நான் ரொம்ப வேகமாவே போறேன். டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகாது. நல்லா கத்துக்கிட்டே வா. I வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். அப்ப கரண்ட் வேணும்னா dq by dt. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். எலக்ட்ரான் எந்த பக்கம் ஓடுதோ கரண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா தான் போகும். I equal to dq by dt கூலும் per second. அதனால ஆம்பியர். ஆம்பியர் இல்லைன்னா ஏன்னு எழுதணும். I equal to dq by dt. சிம்பிளா I equal to q by t. Qக்கு பதிலா it. ரைட்டா? Qக்கு பதிலா it. ரைட். கரண்ட் ஸ்கேலாரா வெக்டாரா சார்? நான் அப்படியே ஒரு பாயிண்ட் எழுத என் கூடவே படிச்சுக்கிட்டே வந்துறேன். எண்ட் ஆஃப் த செஷன் நீ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிச்சிருப்ப. அப்படியே 1 மணி நேரத்தை ரொம்ப நல்லா கொடுங்கப்பா என்கிட்ட. இதுக்கு முன்னாடி இப்படி நீங்க கவனிச்சிருக்கவே கூடாது. அவ்வளவு சூப்பரா கவனிக்கணும். சொல்றதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ உன் மூளைக்கிட்ட நீயே சொல்லிடு. இந்த 1 மணி நேரம் மட்டும் உன் கண்ட்ரோல்ல இருக்கு சொல்லு. ஸோ கரண்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி. கரண்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் ஸ்கேலார்? தே டு நாட் ஒபே. தே டு நாட் ஒபே. They do not obey vector law of addition. Vector law of addition இது obey பண்ணல. அதனால இது ஸ்கேலார். படிச்சிட்டீங்களா? அடுத்து கரண்ட் பத்தி பேசிட்டோமா? இங்க பாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு கண்டக்டர். கண்டக்டர் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றேன். கண்டக்டர்ல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுனா இந்த எலக்ட்ரானை துரத்தும். இந்த எலக்ட்ரான் எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல வேகமா ஓடும். அப்ப இந்த பக்கமா எலக்ட்ரான் வரும். உனக்கு நல்லா தெரியும் எலக்ட்ரான் ஆல்வேஸ் பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி தான் ஓடும். கரண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா போகும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். சரி, எலக்ட்ரான் ரைட்ல போச்சுன்னா கரண்ட் லெஃப்ட்ல போகும். பாசிட்டிவ் சார்ஜ் ரைட்ல போச்சுன்னா கரண்ட்டும் ரைட்ல போகும். புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு கரண்டோட ஃப்ளோ ஆப்போசிட். பாசிட்டிவ் சார்ஜுக்கு கரண்டோட ஃப்ளோ அலாங். ரைட்? ஓகே. இதுல ஒரு சம் கேட்க வாய்ப்பு. I equal to Q by T ன்னு சொன்னீங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டா என்ன பண்றது? Qக்கு பதிலா Ne by T. Iக்கு பதிலா Q by T, Qக்கு பதிலா Ne by T. ஒருவேளை இந்த கொஸ்டின்ல என்ன தான் கேட்கிறாங்க அப்படின்னா I T by E. இப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எதையுமே மனப்பாடம் பண்ணாத, நீங்களா அதுல உடைச்சி எழுதுங்க. I equal to Q by T. Qக்கு பதிலா Ne by T. கத்துக்கிட்டீங்களா? இப்ப அடுத்தது இது ஃபார்முலா 1 முடிச்சிருக்கேன். செகண்ட் ஃபார்முலா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்னங்க சார்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா எலக்ட்ரானை எந்த வெலாசிட்டியில நீங்க தள்ளி விடுறீங்களோ, the velocity with which free electron drifted towards the positive terminal. பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி எலக்ட்ரானை தள்ளி விடுறீங்க பாத்தீங்களா? எந்த வெலாசிட்டியில தள்ளி விடுறீங்களோ அதுக்கு பேரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ரைட்டா? டெரிவேஷன் போர்டுல ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் கிளாஸ் வேணும்னு என்கிட்ட கேட்டேன்னா அந்த பசங்களுக்கு நான் தனியா கொடுக்குறேன். இது ரிவிஷன் கிளாஸ். டைரக்டா ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா போட்டுறேன். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு E tau by m into E. டக்குன்னு எழுதிக்கோ. செகண்ட் ஃபார்முலா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஈனா யாருங்க சார்? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 into 10 power minus 19. M மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 10 power minus 31. ஈயோடது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இங்க டவு பி த ரிலாக்ஸேஷன் டைம்னு சொல்லணும். ரிலாக்ஸேஷன் டைம்னு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். இல்லைன்னா கொலிஷன் டைம்னு இருக்கும். 2 successive collision
the time taken, the average time taken between two successive collision, அதுக்கு பேரு டவ். டவ்னா ரிலாக்ஸேஷன் டைம். இதுல கண்டிப்பா சம் வரதுக்கு வாய்ப்பு, பார்த்துக்கோ. இங்க நான் சொல்றது போர்டுக்கு சொல்றேன். drift velocityக்கு செகண்ட் ஃபார்முலா எழுதிட்டீங்களா? ஃபார்முலா படிச்சுக்கோங்க அப்படியே. E tau by m into E. இதோட யூனிட் வெலாசிட்டின்றதுனால மீட்டர் பெர் செகண்ட். ஃபார்முலா நம்பர் 3 மொபிலிட்டி. அப்படியே ஆர்டரா சொல்லி தரேன். உங்க புக்ல என்ன ஆர்டர் இருக்கோ அப்படியே கண்டினியூவா போயிட்டே இருக்கலாம். என்ன டெரிவேஷனை மட்டும் ஸ்கிப் பண்றோம். மொபிலிட்டி. மொபிலிட்டினா யாருங்க சார்? மியூ. இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டிய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொபிலிட்டி கிடைச்சிரும். மொபிலிட்டினா எவ்வளோ வேகமா அந்த எலக்ட்ரான் ஓடுது. drift velocity acquired per unit electric field. மொபிலிட்டி. இதோட யூனிட் உங்க போர்டுக்கு 1 மார்க்கா ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. மீட்டர் பெர் செகண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வோல்ட் பெர் மீட்டர். மீட்டர் ஸ்கொயர் v power -1 s power -1. மீட்டர் ஸ்கொயர் v power -1 s power -1. நாங்க கூட ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும் பொழுது ரொம்ப வீக்கா இருக்கிற பசங்களுக்கு ஒரு மார்க் சொல்லி தரணுன்றதுக்காக என்ன பண்றோம்னா மனப்பாடம் பண்ண வைப்போம். தப்பு தான் அது, வேற வழி இல்லை. இந்த டிவிஎஸ் கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோ, அந்த மாதிரி எம்விஎஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த எம்முக்கு 2ன்னு கொடுத்துரு, இது 0 ஆகிறதுக்கு இங்க -1 நீங்க -1 கொடுத்துரு. அந்த நேரத்துல என்ன தோணுதோ, ஆனா இது நீ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காது. மேல மீட்டர் பெர் செகண்ட், கீழே வோல்ட் பெர் மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் v power -1 s power -1 தெரிஞ்சுக்கணும். இப்போ மொபிலிட்டி, drift velocity acquired per unit electric field, finally E tau by m. தேர்ட் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. மொபிலிட்டி ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு கண்டக்டர்னா இதான் மொபிலிட்டி, மாறவே மாறாது. அதனால மொபிலிட்டி ஒரு கான்ஸ்டன்ட். பார்த்துக்கோங்க. இந்த இ கீழே வந்துருச்சா, இந்த இ டினாமினேட்ல வந்துட்டா அது மொபிலிட்டி. ரைட்? நல்லா கட்டுக்கிட்டீங்களா? தேர்ட் ஃபார்முலா முடிஞ்சுதா? drift velocity acquired per unit electric field, E tau by m, யூனிட் போட்டுக்கோங்க. மீட்டர் ஸ்கொயர் v power -1 s power -1. நாலாவது கரண்டோட ஈக்குவேஷன். நாலாவது ஃபார்முலா கரண்டோடது. கரண்டோட எக்ஸ்பிரஷன் உங்க போர்டுக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன், ரெக்கார்டட் இருக்கு, நோட்ஸ்லயும் இருக்கு. பட் எப்படி வரும்னு சொல்லிடுறேன், அப்புறமா பார்த்துக்கோ. கரண்ட்டுக்கு Q by T, Qக்கு NE by T. ரைட்டா? இந்த டைமுக்கு லென்த் பை வெலாசிட்டி. இந்த Nக்கு பதிலா N by V. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா கரண்ட்டுக்கு NA VDE. ஒழுங்கா படிங்க. கரண்ட் NA VDE. ஒன்று பண்ணு, இது கேபிட்டல் N போட்டுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேபிட்டல் N. மறுபடியும் சொல்லி தரதுங்க. கரண்ட் டோட்டல் சார்ஜ் ஃப்ளோஸ் பர் யூனிட் டைம். Qக்கு பதிலா NE பை ஒரு T. ஸ்மால் n வேணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம். அப்ப n வேணும்னா n இன்டு V. Vக்கு பதிலா ஏரியா இன்டு லென்த். இது எல்லாத்தையும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப N A L, இங்க ஒரு E. டைமுக்கு பதிலா லென்த் பை வெலாசிட்டி, LL போயிடுச்சு. அவ்வளவுதான் இந்த எக்ஸ்பிரஷனே. NA VDE கரண்ட். எதை மறந்தாலும் மறந்துடாது, கரண்ட்டை மட்டும் மறந்துடாது. எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலாவது ஃபார்முலா கரண்டோடது. இது எப்படி சார் ஆரம்பிக்கணும்? கரண்ட்டுக்கு Q by T, Qக்கு பதிலா NE by T. ஸ்மால் n வேணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம். ஒன்றும் இல்லை, உங்க கிளாஸ், உங்க ஸ்கூல்ல 1000 பேர் இருக்காங்க, 100 செக்ஷன் இருக்கு. ஒரு செக்ஷன்ல 100 பேர். அப்போ 1000 பேர்ன்றது கேபிட்டல் N. ஒரு கிளாஸ்ன்றது ஸ்மால் n. ரைட்டா? ஸோ N ஈக்குவல் டு N by V. அப்போ கேபிட்டல் N வேணும்னா N இன்டு வின்னு தெரிஞ்சுக்கணும். சால்வ் பண்ணீங்கன்னா நாலாவது எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்கோங்க. கரண்டோடது NAVDE. ஒழுங்கா படி. இது ரொம்ப முக்கியமான நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது. கரண்ட் எதை பொறுத்து அதிகமாகும்? drift velocity அதிகமானா கரண்ட் அதிகமாகும். இது எல்லாம் கான்ஸ்டன்ட். n மாறுமா? ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா மாறாது. ஏரியா மாறுமா? ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா மாறாது. E மாறுமா? ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா மாறாது. பட் drift velocity அதிகமானா கரண்ட் அதிகமாகும்.
அப்ப கரண்ட்டும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த பாயிண்ட் நோட்டோட சைடுல எழுதி வச்சுக்கோ, ஒழுங்கா உன் மனசுல எழுதி வச்சுக்கோ. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எலக்ட்ரான் வேகமா ஓடுனா கரண்ட்டும் வேகமா ஓடும், அதிகமா வரும். ரைட்டா? அடுத்தது 5வது ஃபார்முலா கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி கரண்ட் டென்சிட்டினா அதோட லெட்டர் வந்து ஜே. ஜே முதல்ல ஒரு லைன் எழுதிக்கோ. கரண்ட் டென்சிட்டி ஸ்கேலாரா வெக்டாரா? வெக்டார். ஏன் சார் வெக்டார்? கரண்ட் டென்சிட்டி அட் எ பாயிண்ட்னு தான் ஆரம்பிக்கணும் இந்த கொஸ்டினை. நீங்க கரண்ட் டென்சிட்டிய ஒரு பாயிண்ட்ல தான் உங்களால சொல்ல முடியும். இப்ப இந்த பாயிண்ட்ல எனக்கு கரண்ட் டென்சிட்டி வேணும்னா எலக்ட்ரானோட ஃப்ளோ இந்த பக்கம், கரண்டோட ஃப்ளோ இந்த பக்கம். அப்ப கரண்ட் டென்சிட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும். நல்லா காதுல வாங்கு. கரண்ட் டென்சிட்டி இஸ் ஆல்வேஸ் டேக்கன் as perpendicular to the direction of flow of current or direction of flow of electron. எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ, கரண்ட் எந்த பக்கம் போகுதோ, அவங்க ரெண்டு பேருக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கிறது தான் கரண்ட் டென்சிட்டி. அதனால இவன் இந்த இடத்துல வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இதுக்கு என்னங்க சார் ஃபார்முலா? கரண்ட் டென்சிட்டி வேணும்னா எவ்வளவு சார்ஜ் எவ்வளவு டைம்ல போகுது, எவ்வளவு ஏரியாவுல போகுது. சார்ஜ் flows per unit time through an unit area. சார்ஜ் flows per unit time through an unit area. சரி, சார்ஜ் பை டைம் கரண்ட் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் தானே? ஆமா, I by A. I by A அப்படின்னா இதோட யூனிட் போட்டு போங்க. ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். கீழே ஆம்பியர் மீட்டர் பர் -2. எல்லாருமே இந்த ஃபார்முலா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இதுல என்ன யோசிக்கணும் நீனு? ஏரியா கம்மியா இருந்தா கரண்ட் டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஒன்றும் இல்லை, சின்ன சந்துல போயிட்டு நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், ஒரு பெரிய ரோடா இல்லாம அகலமான ரோடா இல்லாம சின்ன ரோட்ல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம். யோசிச்சு பாரு, ஏரியா கம்மியா இருக்கு, டிராபிக் அதிகமா இருக்கு. இந்த டிராபிக்கை தான் நான் டென்சிட்டின்னு சொல்றேன். இதே ஏரியா பெருசா ரொம்ப பெரிய ரோடா ஓப்பன் கிரவுண்டா இருக்கு, அப்ப கரண்ட் டென்சிட்டி கம்மியா இருக்கும், நம்ம மட்டும் ஈஸியா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கலாம். அப்ப கரண்ட் டென்சிட்டி J = I by Aன்னு கவனமா கத்துக்கணும். இதுல காலங்காலமா கேட்கிற ஒரே கொஸ்டின் உங்க போர்டுக்கு, இங்க ஒரு ஏரியா கொடுத்துருவாங்க, இங்க ஒரு ஏரியா கொடுத்துருவாங்க. இந்த ஏரியா A1, இந்த ஏரியா A2, இங்க கரண்ட் டென்சிட்டி J1, இங்க கரண்ட் டென்சிட்டி J2. ஆப்ஷன்ல 4 இருக்கும். J1 பெருசா இருக்குமா, J2 பெருசா இருக்குமா, ஒருவேளை ரெண்டும் ஈக்குவலா இருக்குமா? இப்படி கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? யாரோட ஏரியா பெருசா இருக்கு சின்னதா இருக்குன்னு பாருங்க. A1 சின்னதா இருக்கு A2 விட, அப்ப J1 பெருசா இருக்கும் J2 விட. ஆப்ஷன் 1 ரைட்டு. ஏன்னா போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரிதானா? ரைட். கரண்ட் டென்சிட்டி கத்துக்கிட்டோம், கரண்ட் டென்சிட்டி வெக்டார் குவான்டிட்டின்றதையும் கத்துக்கிட்டோம். கரண்ட் ஸ்கேலார். குழப்பிக்காத சார், கரண்டே ஸ்கேலாரு, கரண்ட் டென்சிட்டி வெக்டார், நாங்க சின்ன பசங்க போய் சொல்றீங்க. இப்படி இல்ல, கரண்ட் வெக்டார் லா ஆஃப் அடிஷன் அது ஒபே பண்ணல. கரண்ட் டென்சிட்டி ஒபே பண்ணுது, டைரக்ஷன் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டென்சார் குவான்டிட்டி 11th படிச்சிருப்ப. ஸ்ட்ரெஸ் 11th படிச்சிருப்பீங்க. டென்சார் குவான்டிட்டி பிசிக்ஸ் புக்ல 2 டென்சார் தான் இருக்கும். ஹை லெவல் வெக்டார், வெக்டாரை விட இன்னும் மோர் காம்ப்ளிகேட்டடா இருந்தா அது டென்சார். ஆனா அதுவும் வெக்டார் லா ஆஃப் அடிஷன் ஒபே பண்ணாது. ஒட்டுமொத்த பிசிக்ஸ் புக்ல டென்சார்னு 2 ஆள் தான் இருப்பாங்க. மொத்தம் இது வரைக்கும் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களா இருந்தப்ப தெரிஞ்சதுலாம் 2 தான் சார். ஒன்னு ஸ்கேலார், இன்னொன்னு வெக்டார். இன்னும் ஒருத்தனை ஆட் பண்ணிக்கோ, டென்சார். டென்சார் யாரு? டென்சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டென்சார், ஸ்ட்ரெஸ் டென்சார். இது 2 தவிர மீதி இருக்கிற பிசிக்ஸ் புக்ல இருக்கிற அத்தனை பேரும் ஒன்னு ஸ்கேலார்ல வந்துருவாங்க, இல்லைன்னா வெக்டார்ல வந்துருவாங்க. பாத்துக்கிறீங்களா? ரைட். அடுத்தது ஜே பத்தி பேசுறோமா? ஜேக்கு பதிலா I by Aன்னு சொல்லி கொடுத்தேன். கேர்ஃபுல்லா கத்துக்கிட்டேவா? வேகமா போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிடு. NAVDE by A. மொபைல் பக்கத்துல தான் இருக்கு. சவுண்ட் பிரச்சனை, வேற ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்தா ஒரு ரிங்கோ இல்லைன்னா ஒரு டெக்ஸ்டோ பண்ணிடு. ஏ போயிடுச்சு. ஏ விடிக்கு பதிலா E tau by M into E. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல புது பசங்க, விடிக்கு பதிலா E tau by M into E மேல கத்து கொடுத்தல,
அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். n e ஸ்கொயர் டவ் பை m இன்டூ இ. இது j. இவங்க எல்லாரும் கான்ஸ்டன்ட். உனக்கு தேவையான ஈக்குவேஷன் j ஈக்குவல் டு சிக்மா இ. இதுக்கு பேரு மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லா. மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லா. j ஈக்குவல் டு சிக்மா இ. மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லா. நல்லா தெரிஞ்சுக்கோ. j யாருன்னு தெரியுதா? கரண்ட் டென்சிட்டி. சிக்மா யாரு தெரியுமா? கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி. சரி, இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாத்த முடியுமா? இப்படி மாத்தலாமா? இதுக்கு பேரு ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டினா என்னங்க சார்? The reciprocal of conductivity called as resistivity. The reciprocal of resistivity, conductivity. கத்துக்கிட்டீங்களா? இப்ப J equal to sigma E ன்னு சம் போட்டாலும் போடணும், இல்லனா E by rho ன்னு சம் போடணும். E by rho sigma E. இதுக்கு பேரு மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ் லா. 3 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? இந்த J ஓட ஃபார்முலா I by A போட்டு, I க்கு பதிலா NaVdE by A போட்டு VD சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு J equal to sigma E ன்னு சூப்பரா கிடைச்சிரும். ரைட்டா? கிளியர் ஆயிட்டியா? இன்னும் நான் ரெசிஸ்டிவிட்டி பத்தி பேசல. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுறேன். அங்கதான் அந்த டாபிக் வருது. அடுத்தது ஓம்ஸ் லா பேச போறோம். கவனமா கவனி. இந்த வருஷம் கேட்ட கேள்வியில ஓம்ஸ் லாவையும் கிர்ச்சாஃப் லாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பொறுமையா கத்துக்கோ. ஓம்ஸ் லான்றது ஒண்ணும் இல்ல. ஒரு ரெசிஸ்டார் வழியா I கரண்ட் போனா இங்க வோல்டேஜா டிராப் ஆகும். V equal to IR. இததான் நீ 10th படிச்சிருப்ப. ரைட் தானே? இதுதான் 10th படிச்சிருப்பீங்க. ரைட்? இது எப்படி வந்ததுன்னு இப்ப கத்துக்க போறேன். நான் கத்துக் கொடுக்குறேன், நல்லா கத்துக்க. கண்டிப்பா 3 மார்க்ல கேட்பாங்க. பார்த்துட்டே வா. ஒரு நிமிஷம் போதும். நான் என்னெல்லாம் பண்றேன்னு பாரு. ஐக்கு பதிலா NaVdE. ரைட் சார். VDக்கு பதிலா E டவ் பை M இன்டு ஒரு E, பக்கத்துல ஒரு E. ரைட் தானே? NA Eயும் E ஸ்கொயர் டவ் பை M இன்டு ஒரு E. இது மூணாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மைனஸ் ஆஃப் dV by dxன்னு பொட்டென்ஷியல்ல படிச்சோம் நம்ம. அதை இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லென்த்ன்றதுனால Lன்னு எடுத்துக்கிறேன். V by L. ஐக்கு பதிலா NaE ஸ்கொயர் டவ் பை M. ஈக்கு பதிலா V by L. இந்த V தவிர மீதி எல்லாரும் கான்ஸ்டன்ட். E ஸ்கொயர் டவ் பை M L. V தவிர எல்லாரும் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நீங்க 1/R பேர் கொடுக்க போறீங்க. சோ நம்ம தேடி வந்தது ரொம்ப அழகா வந்துருச்சு பாருங்க. V equal to IR. இப்படிதான் அந்த டெரிவேஷன் வந்தது. இந்த டெரிவேஷன் நீ கண்டிப்பா ஒரு டைம் பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். பக்கத்துல எழுதி முடிச்சுட்டு நீ என்ன பண்ணணும்னா இந்த 1/Rக்கு வேல்யூ எழுதிக்கணும். NaE ஸ்கொயர் டவ் பை ML. மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. டெரைவ் பண்ணி கத்துக்கோ ஒழுங்கா. வேணா R திருப்பி கேட்டாங்கன்னா திருப்பி போட்டுக்க. ML by NaE ஸ்கொயர் டவ். அவ்வளவுதான். இந்த நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓம்ஸ் லா நான் என்ன எழுதி கொடுத்தனோ அப்படியே எழுது. ஓம்ஸ் லாவோட எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க. V equal to IR எப்படி வந்ததுன்னு நீங்க சொல்லணும். ஐல இருந்து இழுத்துட்டு வா. VD சப்ஸ்டிட்யூட் பண்ணு. E உடைச்சிரு. V by L. L தூக்கி இந்த பக்கம் போட்டு V கான்ஸ்டன்ட். மீதி எல்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? R உங்களுக்கு கிடைச்சிருது. ரைட்டா? இது ஓம்ஸ் லா. இதுல ஓம்ஸ் லால ரொம்ப முக்கியமான விஷயம் கத்துக்க போறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. நான் 3 பேரை உங்களுக்கு சொல்ல போறேன். பார்த்துட்டே இரு. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். சரி, இவன் யாரு? இவன் ரெண்டுமே அதிகமாகுதுன்னா இதுக்கு பேரு பாசிட்டிவ் ஆல்பா. அது என்னங்க சார் பாசிட்டிவ் ஆல்பா? பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். When temperature increases, resistance also increases. இது யார் தெரியுமா? கண்டக்டர். கண்டக்டர். இப்ப டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். பாசிட்டிவ் ஆல்பா இது கண்டக்டர். டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையும். இவன் யாரு சார்? நெகட்டிவ் ஆல்பா. ஒன்னு அதிகமான இன்னொன்னு குறையும். அதாவது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இது யாருன்னு கேட்டா
செமிகண்டக்டரும் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். இந்த பேஜ் உனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் கண்டக்டர். டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையும். செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். ரைட்டா? முக்கியமான விஷயம், கண்டக்டர் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணும். அதனால கண்டக்டரை நீங்க ஓமிக்னு சொல்லணும். செமிகண்டக்டரும் இன்சுலேட்டரும் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது, சொல் பேச்சு கேட்காது. அதனால நான் ஓமிக்னு சொல்லணும். டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். பாசிட்டிவ் ஆல்பா ஓமிக், நெகட்டிவ் ஆல்பா செமிகண்டக்டர் இன்சுலேட்டரும் நான் ஓமிக். சரி, அது ஓமிக் நான் ஓமிக் நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க வாங்களேன். வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் கிராஃப் டிரா பண்றேன். கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா they obey Ohm's law, so ohmic. Vக்கும் Iக்கும் கிராஃப் டிரா பண்றோம். அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா they do not obey Ohm's law, அதனால நான் ஓமிக். யாருபா ஓமிக்கு? ஆல் த கண்டக்டர்ஸ் லைக் காப்பர், அயன், ஹியூமன் பாடி, இது எல்லாமே கண்டக்டர்ஸ். யாரெல்லாம் இன்சுலேட்டர்? கிளாஸ், உட், மைக்கா, எபோனைட். யாரெல்லாம் செமிகண்டக்டர்ஸ்? ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர். இந்த கிராஃப் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? இப்ப கடைசியா 10 நிமிஷமா நம்ம பேசின அத்தனையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒழுங்கா பார்த்துக்கிட்டே வரும். இந்த நோட்ஸ் அப்படியே கிளியரா அனுப்பிடுறேன். முடிஞ்சதுன்னா எழுதி வச்சுக்கோ, இல்லைன்னா அப்படியே எங்கேயா சேவ் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து போலாமா? சார், ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசிட்டு போங்க. ஸ்பீட் அப்போஸ் பண்ணா ஸ்பீட் பிரேக்கர். ரோட்ல போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் பார்த்துருப்பேன். மேடு பள்ளமா இருக்கும். ஏன் ஸ்பீட் பிரேக்கர்னா ஸ்பீட் அப்போஸ் பண்ணது ஸ்பீட் பிரேக்கர். கரண்ட் அப்போஸ் பண்ணா ரெசிஸ்டார். இது ரெசிஸ்டார், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் வேற, ரெசிஸ்டார் வேற. ரெசிஸ்டார்னா அந்த காம்போனன்ட், அந்த பொருள். அதுல இருந்து வரக்கூடிய அந்த பண்புன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த குணம், ப்ராப்பர்ட்டி, அதுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டார் ஆஃபர்ட் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? பார் பி த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டார்னா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும். வேகத்தடை, மின்தடை, தமிழ்ல படிச்சிருப்பீங்க. வேகத்தை அப்போஸ் பண்ணா வேகத்தடை, கரண்ட் அப்போஸ் பண்ணா மின்தடை. ரெசிஸ்டாரோட தமிழ் பேரு மின்தடை, ஆர். V equal to IRன்னு காலங்காலமா படிச்சிட்டு இருக்கோம். ஆர் மட்டும் வேணும்னா V by I. அப்ப ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா V by I. இது உனக்கு நல்லா தெரியும். யூனிட் போட்டு காட்டுங்க சார். வோல்ட் பெர் ஆம்பியர். இல்லனா பொதுவா ஒரு யூனிட் சொல்லுங்க சார். ஓம். சிம்பிள் சொல்லுங்க. ஓம். ஜார்ஜ் சைமன் ஓம். அத பத்தி பேசினதுனால அவரோட பேரையே யூனிட்டா வச்சிருப்பாங்க. இல்ல, நீங்க இன்னொரு விஷயம் கவனமா கத்துக்கணும். உங்க கொஸ்டின் பேப்பர்ல 10 மில்லி ஓம்னு இருக்கு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது 10⁻³ ஓம்னு எழுதணும். 20 மில்லி ஓம்னு இருக்கு, சாரி மைக்ரோ ஓம்னு இருக்கு. 10 × 10⁻6 ஓம்னு வச்சு சால்வ் பண்ணணும். இதெல்லாம் நுணுக்கமா நல்லா கத்துக்கணும். ரைட்டா? இப்ப கிராஃப் பாருங்களேன். விக்கும் ஐக்கும் கிராஃப் டிரா பண்றேன், இல்ல ஐக்கும் விக்கும் டிரா பண்றேன். ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்லோப் எடுங்க. எப்பவுமே ஸ்லோப்னா tan θ. இங்க v இருக்குன்னா இங்க del v, இங்க del I. அப்ப ஸ்லோப்னா tan θ, del v by del I. அதனால R. அப்ப என்ன அர்த்தம்னா ஸ்லோப் ஆஃப், நான் என்ன சொல்றேன்றது கவனமா காதுல வாங்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல யார் இருக்காங்களோ முதல்ல எழுதுங்க, ஒய் ஆக்சிஸ் ரெண்டாவது எழுதுங்க. ஸ்லோப் ஆஃப் ஐவி கிராஃப் என்னத்தை கொடுக்குது? ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது. அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா 1/R, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸ்லோப் ஆஃப் ஐவி ரெசிஸ்டன்ஸ், ஸ்லோப் ஆஃப் விஐ 1/R. அதனால இந்த கிராஃப் வந்தாங்கன்னா எக்ஸ் ஒய்யை பார்த்துக்க. ஐவியா இருந்தா ஆன்சர் 6, விஐயா இருந்ததுன்னா ஆன்சர் 1/R. குழப்பிக்க மாட்டேல? ரைட். இது ரெசிஸ்டர். அடுத்தது ஒரே நிமிஷம்.
ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இப்ப யாரோ 2 பேர் புதுசா வந்திருக்கீங்க. ரைட், உங்களுக்கு குட் ஈவினிங். நான் சொன்னதுக்கு அப்புறம் போலாம் லாஸ்டா, ரைட்டா? நான் டெய்லியுமே ஆப்சன்டீஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆப்சென்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். நான் எனக்காகன்னே சொல்லல. என்னன்னா திரும்ப 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 மறுபடியும் 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 போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ரே ஆப்டிக்ஸ் பேசிட்டோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பேசிட்டோம், கரண்ட் எலக்ட்ரிக்ஸ் பேசிட்டோம். ஆனா ஹானஸ்டா சொல்லு பார்க்கும், எத்தனை பேருக்கு இந்த 3 லெசன் அவ்வளவு நல்லா தெரியும்னு எனக்கு தெரியல. நிறைய கிளாஸஸ்ல மிஸ் பண்ணியிருக்கோம், இல்ல ரெக்கார்டு வேற கொடுத்துருக்கேன், அதை சரியா பாக்குறோமான்னு வேற தெரியல. ரைட்டா? இவ்வளவு பிரச்சனை இருக்கு. சக்சஸ்னா சீக்கிரமெல்லாம் வந்துடாது. பெருசா உழைச்சாதான் வர முடியும். பார்த்திருப்பீங்க. முடிஞ்சதுன்னா எப்படியும் உனக்கு தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ பிரசன்ட்ல நீட் எழுதினவங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசு, அவங்க பேப்பரை வாங்கி பாரு. அப்பதான் உனக்கு அது தெரியும், புரியும். ஒரு வேலையை நம்ம கையில எடுத்துக்கிட்டோம், அந்த வேலையை ஜெயிக்காம வைக்கிறது தப்பு. ஸோ இந்த வருஷம் மட்டும்தான் இப்படி இருக்க போறீங்க. சரி, இப்படிதான் சார் அந்த படத்துலயும் சொன்னாங்கலாம் சொல்லாத. அந்தந்த வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு அந்தந்த வருஷத்துக்கு கஷ்டப்பட்டுக்க வேண்டியதுதான். பட் இதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கிளைகள் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. நீ எந்த வழியா போக போறன்றத இந்த வருஷம் தானே முடிவு பண்ண போகுது இல்ல. எல்லா வருஷமும் கஷ்டப்பட்டு தான் போற. படிச்சு முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும் தொல்லைதான் வச்சுக்கோங்களேன். மனுஷனா பிறந்தாச்சு இல்ல, அப்புறம் பட்டு தானே ஆகணும் இல்ல. என்னன்னா, இது டிசைடர் இல்ல இந்த வருஷம். நம்ம எங்க போக போறன்றத முடிவு பண்ண போற வருஷம். அதனால இந்த வருஷத்தோட இன்புட் நல்லா இருந்ததுன்னா ஃபியூச்சர் ஒரு 30-40 இயர்ஸ் ஒர்க் பண்ற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு மட்டும்தான் உன் வீட்டோட பேரையே மாத்தும். இது நிறைய சினிமால நீங்க கேட்டிருப்பீங்க. பட் என்னோட நிஜ வாழ்க்கையிலுமே நடந்த விஷயம் தான் அது. ஸோ அதனால எனக்கு நல்லா தெரியும். பெருசா படிக்கலனாலும் ஏதோ ஒரு வேலை, ஆம், ஒரு சக்சஸ்ஃபுல் டீச்சரா அப்படியே நடமாடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த நிமிஷம் உங்க வீட்டோட பேரு ஏதாவது ஒண்ணு இருக்கும். வில்லேஜஸா இருந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது கொஞ்ச நேரத்துல நீ படிச்சு முடிச்சு டாக்டர் ஆயிட்டுனா அது வாத்தியார் வீடா இருந்து டாக்டர் வீடா ஆயிடும். வேற ஒருத்தவங்க வீடா இருந்து டாக்டர் வீடா ஆயிடும். இல்ல சப்போஸ் நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி போயிட்டுனா கலெக்டர் வீடா மாறிடும், போலீஸ் வீடா மாறிடும். என்ன படிச்சு அந்த இடத்துக்கு போறியோ உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க பரம்பரை அப்படியே அதுவாவே மாறிடும். ரைட்டா? அந்த மனசுல வச்சுட்டு கொஞ்சம் வேலை செய். அடுத்து போறேன் நானு. ரெசிஸ்டார் ஆர். ஆருக்கு பதிலா வி பை ஐன்னு பேசிட்டோம். ரெசிஸ்டார் பத்தி எல்லாம் பேசிட்டோம். அது சொல்லு பாரு. சொல்ற ஸ்லோப் ஆஃப் விஐ கேட்டீங்க அப்படின்னா இங்க டெல் ஐயாடா, டெல் வியா? அர்ஜுன் இதோட ஸ்லோப் சொல்லு. டெல் ஐ பை டெல் வி தானே? உனக்கு நல்லா தெரியும், வி பை ஐ தானே பாரு. ஐ பை வி 1/r தானே? ஆமா, அதுதான். ஐபியா இருந்தா 6, விஐஆ இருந்தா 1/r. ரைட். இந்த 2 கான்செப்ட் இதுக்கு முன்னாடி நான் பெருசா சொல்லி தரல. அதனால ஃப்ரெஷ்ஷா எல்லாம் கத்துக்கோங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். நான் எப்படி மறந்தேன்னு தெரியல. இது வரைக்கும் இதை நான் உங்களுக்கு சொல்லியே தரல. இன்னைக்கு தான் புதுசா சொல்லி தரேன். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். பொறுமையா சொல்லி தரேன், நல்லா கத்துக்கோ. இப்போ உன்னோட ரூம் இருக்குல்ல, உன்னோட ரூம் வந்து திடீர்னு 0 டிகிரிக்கு போயிடுச்சு. சடனா 0 டிகிரிக்கு போயிடுச்சு. ஒரு கற்பனை. இந்த இடத்துல ஒரு கண்டக்டர் இருக்கு. அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் R0 அப்படின்னா இனிமேல் எங்கெல்லாம் R0 பாக்குறீங்களோ நீ உடனே அவங்கள்ட்ட சொல்லிடு, ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேட். இங்க ஒரு 3 மார்க் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு நீட் அண்ட் ஜேஇ ப்ராப்ளம் இருக்கு. கேர்ஃபுல்லா கத்துக்கிட்டே வா. R0 அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி. RT. இப்ப இந்த 0 டிகிரியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றீங்க. இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பேச்சுக்கு 100 டிகிரி போயிடுச்சு. அப்ப டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னு சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? அதிகமாகும்னு சொன்னேன். இந்த T தான் 100 RT. ரெசிஸ்டன்ஸ் அட் T டிகிரி சென்டிகிரேட். இதே R 100 இருந்தா ரெசிஸ்டன்ஸ் அட் 100 டிகிரி சென்டிகிரேட். எப்பயுமே R0 ரொம்ப இம்பார்ட்டன்ட். R0னா 0 டிகிரி, RTனா எனி டிகிரி. அவங்க எது கேட்கறாங்களோ, ஒருவேளை R 100 கேட்டாங்கன்னா RTன்றது R 100ன்னு எழுதிக்கணும்.
உங்க எல்லாருக்குமே புதுசா ஒரு ஆள் அறிமுகப்படுத்துறேன், பாத்துக்கோங்க. ஆல்பா யார் சார் இவன்? ஆல்பா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். உங்களுக்கு தெரியும் தானே, இவன் பாசிட்டிவா இருந்தா கண்டக்டர், நெகட்டிவா இருந்தா செமிகண்டக்டரும் இன்சுலேட்டரும். பாசிட்டிவ் ஆல்பா கண்டக்டர், நெகட்டிவ் ஆல்பா செமிகண்டக்டர் ஆர் இன்சுலேட்டர். பாத்துலாமா? இப்ப இதுக்கு என்னங்க சார் டெரிவேஷன்? டெரிவேஷன் கிடையாது, டைரக்ட் ஃபார்முலா. எனக்கு ஆர்டி வேணும்னா ஆர் நாட் 1 பிளஸ் ஆல்பா டெல் தீட்டா. பொறுமையா படியேன், இந்த ஈக்குவேஷன் எல்லாரும் நிதானமா பாரு, குழப்பிக்காத. ஆர் நாட் யாருங்க சார்? 0 டிகிரியா இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ். ஆல்பா யாருங்க சார்? அது ஒரு கான்ஸ்டன்ட், அவங்களே கொடுத்துருவாங்க. 0.00 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ஜீரோ இருக்கும். 4 பெர் டிகிரி சென்டிகிரேட். ஏன் பெர் டிகிரின்னு சொல்றேன். டெல் தீட்டா ஏற்கனவே 0 டிகிரில இருந்தது, இப்போ ஒரு 100 டிகிரிக்கு வந்துருச்சு. அப்ப டெல் தீட்டா 100 டிகிரி, ரைட்டா? சோ ஆர்டி வேணும், ஏதோ ஒரு டெம்பரேச்சர் 100 டிகிரில ரெசிஸ்டன்ஸ் வேணும். இந்த சம்முக்கு என்ன அர்த்தம்னா 0 டிகிரில ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம், 100 டிகிரில எத்தனை ஓம், அதான் என் கேள்வி. சால்வ் பண்ணிருமா? இப்ப 2 என்சிஆர்டி ப்ராப்ளம் பார்த்துட்டே வா. ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி 4 ஓம், கோஎஃபிஷியன்ட் 0.004 பெர் டிகிரி சென்டிகிரேட். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஃப்ரம் 0 to 100, அதனால 100. எனக்கு R100 வேணும். இதே சம்ம உங்க என்சிஆர்டியோட புக் பேக். ஆர்டி வேணும், ஆர் நாட் 4, 1 பிளஸ் ஆல்பா 0.004 டெல் தீட்டா 100. உண்மையா சால்வ் பண்ணுங்க. ஆர்டி வேணும்னா 4, 1 பிளஸ் 0.4, 2 சைஃபருக்கு 2 சைஃபர். அதனால ஆர்டி வேணும்னா 4, 1.4. நன்னாங்க 16க்கு 6 மீதி 1, 4 1 4, 4 1 5, 5.64. பாத்துக்கிட்டீங்களா? அப்ப என்ன கேட்பாங்கன்னா 0 டிகிரில ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஏதோ ஒரு டெம்பரேச்சர், ஆனா அது கண்டிப்பா 100 அம்பா இருக்கும், நீ கவலைப்பட தேவையில்ல. நீங்க எல்லா சமயம் எடுத்து பாருங்க, டெல் தீட்டா 100 தான் இருக்கும். 100 டிகிரில எத்தனை ஓம், அப்படிதான் கேட்பாங்க, ரைட்டா? இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும், இன்னொரு சம்மாக்கு அதுக்கு அடுத்த சம்மா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அட் 0 டிகிரி 10 ஓம், ஆல்பாவோட வேல்யூ 0.0038 பெர் டிகிரி சென்டிகிரேட். மறந்துடாத, எப்பவுமே ஆல்பா வேல்யூ 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ஜீரோ இருக்கும். அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. From 0 to 100 temperature. So change in temperature del theta 100. RT ஓட வேல்யூ R naught 1 plus alpha del theta. என் கூட படிச்சுட்டோம். RT R naught க்கு 10, 1 plus 0.0038 100. RT 10, 1 plus 0.3. அப்படியே 2 சைபருக்கு 2 சைபரை கட் பண்ணு. RT 10, 1.38, 13.8 ஓம். உன்னால உணர முடியுதா? 0 டிகிரியா இருக்கும் பொழுது 10 ரூபாய் தான் இருந்தது, 100 டிகிரி ஆகும் பொழுது 13 ரூபாயா மாறிடுச்சு. என்ன அர்த்தம் சார்? டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் சார், அதான் கண்டக்டர். அதனாலதான் அது பாசிட்டிவ் ஆல்பா, ரைட்டா? இந்த 2 சமயம் பிராக்டிஸ் பண்ணிக்கும். 2 மார்க்ல என்சிஆர்டில கேட்பாங்க, நீட்லயும் கேட்டிருக்காங்க. ஆர்டி கேட்பாங்க, ஆர் நாட் கொடுத்துருவாங்க, ஆல்பா கொடுத்துருவாங்க. இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், ஏன் சார் ஆர்டி கொடுத்துறாங்க, ஆர் நாட்டும் கொடுத்துறாங்க, டெல் தீட்டாவும் கொடுத்துறாங்க, ஆல்பா கேட்டா நாங்க என்ன பண்றது? ஒன்னும் பண்ண வேணாம், ஃபார்முலா உடைச்சிருங்க. ஆர்டி ஆர் நாட் 1 பிளஸ் ஆல்பா டெல் தீட்டா. ஆர்டி ஈக்குவல் டு ஆர் நாட் ஆல்பா டெல் தீட்டா. என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதாப்பா உங்களுக்கு? ஆர் நாட்டை உள்ள கொண்டு போயிருக்கேன். ஆர்டி ஒரே நிமிஷம், ஆர்டி மைனஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு ஆர் நாட் ஆல்பா டெல் தீட்டா. என்ன பண்ணிருக்கேன்? இந்த ஆர் நாட்டை தூக்கி லெஃப்ட்ல போட்டுட்டேன். இங்க இருந்து ஆல்பாவை தேடி நான் போயிட்டு இருக்கேன்.
அதனால ஆர்டி மைனஸ் ஆர் நாட் பை ஆல் வெறும் ஆர் நாட் தான் இருக்கு டெல் தீட்டா. அப்போ இனிமேல் உங்ககிட்ட ஆல்பா கேட்டாங்கன்னா ஆர்டி மைனஸ் ஆர் நாட் பை ஆர் நாட் இன்டு டெல் தீட்டா. இதுதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்டோட ஃபார்முலா. சார் இதோட யூனிட் போட்டு காட்டுங்களேன். மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஓம், கீழேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஓம். டெம்பரேச்சர் டிகிரி சென்டிகிரேட் உன் விருப்பம், கெல்வின் கூட போட்டுக்கோ. ரெண்டும் போயிடுச்சுன்னா ஒரு பை இருக்குல்ல, பெர் டிகிரி சென்டிகிரேட். பா ஒழுங்கா படிச்சுக்கோங்க. யூனிட் ஆஃப் ஆல்பா பெர் டிகிரி சென்டிகிரேட், இல்ல வார்த்தையா எழுதிக்கோ பெர் டிகிரி சென்டிகிரேட். அப்ப யூனிட் ஆஃப் ஆல்பா பெர் டிகிரி சென்டிகிரேட். இந்த மாடல் எல்லாம் நல்லா கத்துக்கோங்க. ஆர்டி கொடுத்துட்டு ஆர் நாட் கொடுத்துட்டு ஆல்பா கேட்பாங்க, டெல் தீட்டா கொடுத்துட்டு. இது சம் 1. ரெண்டாவது சம்மு ஆர் நாட் கொடுத்துருவாங்க, ஆல்பா கொடுத்துருவாங்க, டெல் தீட்டா கொடுத்துருவாங்க, ஆர்டி கேட்பாங்க. இந்த டீன்றது அவங்க கேட்கிற டெம்பரேச்சர். 100ல வேணுமா, 200ல வேணுமா, 80ல வேணுமான்னு கேட்பாங்க. ரைட்டா? இதுல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதுல சம்மும் உங்களுக்கு சொல்லி தராங்க. முடிஞ்சிச்சாது? அடுத்தது ரெசிஸ்டிவிட்டி கத்துக்கலாமா? ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸோட சீரிஸ் அண்ட் பேரலல். இது எல்லாத்தையுமே டக்கு டக்கு முடிச்சுட்டு போயிடலாம். பை இது வரைக்கும் எல்லாரும் கிளியர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருந்து நீ டவுட்னா வாய தர, இல்லைன்னா அப்படியே சைலண்டா இருந்தது. ஆதித்யத்துல இருந்து யோகிதா வரைக்கும் பேசின வரைக்கும் ஏதாவது திரும்ப சொல்லணுமா? ஏன்னா கிட்டத்தட்ட 30% எடுத்துட்டோம். இன்னும் எவ்வளவு முடியுமோ 8:15 வரைக்கும் அடுத்த 30-40% நம்ம ஓடிடலாம். ரைட். ஒரே நிமிஷம். கேப்ல கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது எங்க போகணும்னா ரெசிஸ்டிவிட்டிக்கு போகணும். ரெசிஸ்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டினா அதோட பேர் வந்து ரோ. இப்படி போட்டா ரோ. ரெசிஸ்டிவிட்டின்னா முதல்ல ஒரு இதோட இன்னொரு பேர் ஏதாவது இருக்கா சார்? ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். ஒரு கண்டக்டர், இந்த கண்டக்டரோட லென்த் L. கண்டக்டரோட லென்த் L. கண்டக்டரோட ஏரியா A. நீங்க இதை 10th படிச்ச டாபிக் தான், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கு தெரியும் தானே, ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. லென்த் அதிகமா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், ஏரியா கம்மியா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க, L by A. அதனால R equal to rho L by A. இந்த ரோ தான் கான்ஸ்டன்ட். rho equal to R A by L. பை நீ ரெசிஸ்டிவிட்டி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். பாருங்க, ரோக்கு பதிலா R A by L. ஏன்னா ரோ இங்க இருக்கு, A லெஃப்ட்ல போயிடும், L டினாமினேட்டருக்கு வந்துடும். இதுல 2 பாயிண்ட் சொல்ல போறேன், காதுல வாங்க. இதோடது ஓம், மீட்டர் ஸ்கொயர் பை மீட்டர். மீட்டர் போயிடுச்சு, ஓம் மீட்டர். யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோ, யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர். ஓம் மீட்டர். யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர். ரைட்டா சார்? கண்டக்டிவிட்டிக்கு ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டின்னு தானே சொன்னீங்க. அப்ப இவனுக்கும் யூனிட் போட்டு காட்டுங்க. 1 by ஓம் மீட்டர். மேல போச்சுன்னா ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். தெரியும் தானே, ஓம் இன்வர்ஸ் மோ தானே. ஓம் இன்வர்ஸ், ஓம் இன்வர்ஸ் திருப்பி போடு, MHO மோ. இப்ப 2 பாயிண்ட் கத்துக்கோ. யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி மோ மீட்டர் இன்வர்ஸ், யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர். உங்ககிட்ட ஒரு கேள்வி, எல்லாரும் இந்த ரோ ஃபார்முலா பாருங்க, R A by L. இங்க இருந்து உன்னை ஈஸியா ஏமாத்துற மாதிரி ஒரு கேள்வி. ஏரியா அதிகமானா ரெசிஸ்டிவிட்டி என்னப்பா ஆகும்? நானா இருந்தா எப்படி யோசிப்பேன்? ஏரியா அதிகமாகுது, ரெசிஸ்டிவிட்டி ஏரியாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ஏரியா அதிகமானா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். நான் சொல்றது நான் எப்படி யோசிப்பேன்னு சொல்றேன். லென்த் கம்மியானா ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்.
அதனால ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். இப்படி நான் யோசிச்சேன்னா நான் பெருசா தப்பு பண்றேன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும் தானே, மேல ஏரியா இருக்கு, கீழே லென்த் இருக்கு. ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லென்த் குறையும், லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியா குறையும். உனக்கு நல்லா தெரியும், வால்யூம் மட்டும்தான் மாறாது, வால்யூம் கான்ஸ்டன்ட். இப்ப ஏரியாவை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணும் பொழுது இங்க கீழே லென்த் சஃபர் ஆகும், லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஏரியா சஃபர் ஆகும். என்னதான் சார் சொல்ல வர்றீங்க? ரெசிஸ்டிவிட்டி எதை பொறுத்தும் மாறாது, மாறாதுன்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அப்ப ஒரு வார்த்தை நல்லா படி, ரெசிஸ்டிவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜாமெட்ரி ஆஃப் அ கண்டக்டர். ஜாமெட்ரினா ஷேப் அண்ட் சைஸ். என்னதான் ஷேப், என்னதான் சைஸ், என்னதான் லென்த், ஏரியா என்ன நீ பண்ணாலும் ரெசிஸ்டிவிட்டி மாறாது. அப்ப எதை பொறுத்து தான் சார் மாறும்? ரெசிஸ்டிவிட்டி இஸ் டிபெண்ட்ஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். இந்த 2 லைன் என்சிஆர்டியோட கடைசி 2 லைனா இருக்கு. இதை படிக்கலன்னா உனக்கு 1 மார்க் போய் சேர்ந்துரும். அப்ப நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்னா என்ன சொல்ல வரீங்க? காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி 100 ரூபாய், அயனோட ரெசிஸ்டிவிட்டி 150 ரூபாய். அப்ப ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்குமா? ஆமா. காப்பரை தூக்கி போட்டுட்டு அயனை மாத்தினீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி மாறும். காப்பரோட லென்த்தையோ காப்பரோட ஏரியாவையோ நீ இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இல்ல பேப்பர் மாதிரி கசக்கி என்ன பண்ணாலும் சரி, ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ஜாமெட்ரியை பொறுத்து மாறாது, நேச்சரை பொறுத்து மாறும். இல்ல ஏற்கனவே கேட்ட கேள்வி, ஏரியா இன்க்ரீசஸ் ட்வைஸ், லென்த் டிக்ரீசஸ் 2 டைம்ஸ், ஃபைண்ட் த நியூ ரெசிஸ்டிவிட்டின்னு கேட்பாங்க. நம்மளால என்ன பண்ணுவான்? ரோ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 2 டைம்ஸ் எல் இன்ட்டு 2 டைம்ஸ், ரைட்டா? இப்ப 2 டைம்ஸ் அதிகமான ஹாஃப் டைம் குறையும். அப்ப 4 டைம்ஸ், அப்ப நியூ ரெசிஸ்டிவிட்டி 4 டைம்ஸ் ஆஃப் ஓல்ட் ரெசிஸ்டிவிட்டி ஆப்ஷன் ஏல இருக்கும். நீங்க தான் புரிஞ்சுக்கணும், ரெசிஸ்டன்ஸ் தான் மாறும், ரெசிஸ்டிவிட்டி மாறாது, ரைட்டா? இந்த பேஸ்ல தான் இந்த வருஷம் ஒரு சம் கேட்டிருந்தாங்க. நான் சொல்லி தரவா? ஒரே நிமிஷம் பாருங்களேன். இது ஒரு ரெசிஸ்டார், இதோட வேல்யூ ஆர். கரெக்டா 2 பீஸா கட் பண்ணா என்ன? ஒரு பீஸோடது R/2 ஆகும், இன்னொரு பீஸோடது R/2 ஆகும். அதே ரெசிஸ்டன்ஸ் 4 ஈக்குவல் பீஸா கட் பண்ணா ஒரு பீஸோடது என்ன ஆகும்? R/4, 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 R/4. ஏன் சார்? ஏன்னா இப்பதான் படிச்ச R is proportional to L படிச்சீங்களா? R is proportional to L, ரைட்டா? ஸோ சுவாரஸ்யமான ஒரு ப்ராப்ளம் இந்த நீட்ல கேட்டது. டக்குன்னு பார்த்துருவோமா? ஒரு நிமிஷம். அவசரமா எதுவும் தேடும் போதுதான் கிடைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு அனுப்பிச்சேன்? குரூப்ல, உங்க குரூப்ல இருக்குல்ல, ஏற்கனவே குரூப்ல இருக்கு. அதனால அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி விடுறேன். மொத்தம் 3 சம் கேட்டிருக்காங்க இந்த வருஷம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில எல்லா வருஷமும் 4 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வருஷம் 3 கேட்டாங்க. 3மே ஈஸியான சம் தான். லாஸ்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்தல மைக்ரோஸ்கோப்ல இருந்து, லாஸ்டா ஒரு நாள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல மைக்ரோஸ்கோப், நிறைய சம்லாம் போட்டு காமிச்சேன். சேம் சம், ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ பீஸ், ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்டிவ், டியூபோட லென்த், டி வேல்யூ கொடுத்துட்டு மேக்னிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. சூப்பரான சம், நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க அழகா. அதே மாதிரி அனீஸ் நீ ஒரு சம் அனுப்பிச்சிருந்த இல்லையா? ஆன்சர் 3f/8. அந்த சம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். போறதுக்குள்ள உனக்கு சொல்லி தந்துறாரு. ஒரு நிமிஷம். உங்களோட பலம் என்னவா இருக்கணும்னா, ப்ரீவியஸ் இயர் பேப்பரை நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். எல்லாம் குரூப்பா இருங்க. இப்ப சொல்லித்தர போற சம்மு இந்த கான்செப்டோடது. ஸோ அதனால இதை சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஈஸியா இருக்குமேன்னு பார்த்தேன். சுனிதா உனக்கு அனுப்பிச்சிருக்குமா? சம் நம்பர் 34. எல்லாரும் சம் நம்பர் 34 டக்குன்னு பார்த்து முடிச்சிருங்க. A wire of resistance R, a wire of resistance R cut into 8 equal parts. 8 equal parts. 1 2 3 4 5 6 7 8. அப்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? R/8, ரைட்டா? அடுத்த லைன் தான் உங்களுக்கு புரியாது, ஒழுங்கா படிங்க. From these pieces,
two equivalent resistance are made by adding 4 of these together in parallel. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? 4 4 இது ஒரு 1 2 3 4 ஒரு 4 ரெசிஸ்டன்ஸை இப்படி கனெக்ட் பண்ணிக்கணுமா, இன்னொரு 4 ரெசிஸ்டன்ஸை இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மொத்தம் என்கிட்ட இப்ப எவ்வளவு இருக்கு? 8 ரெசிஸ்டார் இருக்கு. அந்த லைன் புரியாம தான் நம்ம பசங்களுமே தப்பு தான் பண்ணிட்டு வந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் சரியா சால்வ் பண்ணாங்க. அந்த லைன் நீங்க ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஃப்ரம் தீஸ் பீசஸ் 2 ஈக்குவலண்டா பிரிச்சுக்கணும், 4 4 ஆக்கிக்கணும், 4 4 பேரலலா போட்டுக்கணும். R by 8 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 R by 8. பேரலலுக்கு என்னப்பா ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? 1 by Rp 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 plus 1 by R4. எல்லாமே ஈக்குவலா இருந்தா என்ன சொல்லி கொடுத்தேன்? n by R திருப்பி போடுங்க R by n சொன்னேன். ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? எல்லாமே சேமா இருந்தா. இங்க ஆறுக்கு பதிலா R by 8 4 பீஸ் இருக்கு, R by 32. அப்ப இவனோட ஆன்சர் R by 32, இவனோட ஆன்சர் R by 32. இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன காம்போ? சீரிஸ் காம்போ. அப்ப R by 32 R by 32. சீரிஸ் காம்போக்கு என்ன ஃபார்முலா? R1 plus R2. அப்ப R by 32 R by 32 ஆட் பண்றீங்க, 2R by 32, அதனால R by 16. இங்க ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் 1. பார்க்கதான் சம் ஏதோ ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸி தான். என்னன்னா அந்த டென்ஷன்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அந்த லைன் புரியுதான்னு பாருங்க. 2 equivalent resistance made by adding 2 sets of parallel. ரைட்டா? இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ உனக்கு புரியும் ஈஸியா. ஸோ அந்த இடத்துல குழப்பிக்கூடாது இல்ல, அதனாலதான் அது சொல்லி கொடுத்தது. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த இன்னொரு சம் பார்த்துருங்க. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம், இந்த சமயம் பார்த்துரு. அந்தந்த டாபிக் வரும்போது அந்தந்த சம்மெல்லாம் போட்டு காமிச்சிடுறேன். அதே மாதிரி இம்பல்ஸ் சம்லாம் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா பேப்பர் ஈஸி. யாராவது பேப்பர் ரொம்ப டஃப்லாம் சொன்னாங்கன்னா தப்பு. 40 சம் ரொம்ப ஈஸி. என்னன்னா அந்த டைம் தான் அநியாயமா அந்த பயாலஜி பசங்க பழி வாங்கிட்டதுனால பிசிக்ஸ் காலி பண்ணிட்டாங்க. சம பாருங்க, சம கவனி. சம் நம்பர் 2 பாருங்க. சம் நம்பர் 2, எலக்ட்ரிக் டைபோல். ரிஷிகா இப்ப நீங்க கேட்டிருந்தீங்களே டைபோல் கான்செப்ட். எலக்ட்ரிக் டைபோல் வித் டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட் என்ன வேல்யூ? P -6 along the direction of electric field theta 0. aligned, அந்த வார்த்தை புரியுதா? aligned with the direction of uniform electric field. E ஓட வேல்யூ 4 into 10 power 5. ஏற்கனவே 0ல இருக்கு, இப்ப 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண சொல்றாங்க. the dipole is then rotated 60 degree. கேட்டிருக்கிறது சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்கிறான். இந்த சம்ம நீங்க ரெண்டு விதமா போடலாம். எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒர்க் டன் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். PE cos theta 1 minus cos theta 2. என்ன சார் பண்றீங்க? அவங்க கேட்டிருக்கிறது ஒர்க் டன் தானே கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் கேட்டிருக்காங்க, நீங்க ஏதோ டெல்யூக்கு இது எழுதுறீங்களே, அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜின்னு உனக்கு தெரியும், டெல்யூ. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. Pக்கு பதிலா யாரு? 5 into 10 power minus 6. Eக்கு பதிலா 4 into 10 power 5. cos theta 1 உனக்கு தான் புரிஞ்சிச்சு இல்ல? cos 0 1 1/2. cos 60 1/2. 0ல இருந்து 60 டிகிரி. அடுத்தது 5 4s are 20. ரைட்டா? 5 4s are 20. பவர்ல பாத்தீங்கன்னா -1, அப்ப 2. 1 minus 1/2. அப்ப 2 into 1/2, ஆன்சர் 1. ஆக்சுவலா மைனஸ்ல வரும் அது, ஏன்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு நெகட்டிவ் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஆப்ஷன்ல மைனஸ் இல்ல, அதனால 1.
இப்படியே இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். டபுள் ஈக்குவல் டு பி காஸ் θ1 மைனஸ் காஸ் θ2 அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி. அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி. சரி, வேற மாதிரி சால்வ் பண்ணலாம்னு சொன்னீங்களே, எப்படி சால்வ் பண்ணலாம்? பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? மைனஸ் பி காஸ் தீட்டான்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் வந்துச்சா? இது u1 θ1. அப்ப u2 மைனஸ் பி காஸ் θ2. ரைட்டா? சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்ப u2 மைனஸ் u1 மைனஸ் பி காஸ் θ2 பிளஸ் காஸ் θ ஒரே நிமிஷம் மைனஸ் பி காஸ் θ2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் காஸ் θ1 பி. ரைட்டா? இதுல இருந்து என்ன பண்றீங்கன்னா பி வெளில எடுத்துருங்க. பி வெளில எடுத்துட்டா காஸ் θ1 மைனஸ் காஸ் θ2. அதே ஃபார்முலா திரும்ப வந்துச்சான்னு பாருங்க. ஏன்னா இது பிளஸ், இங்க காஸ் θ1 பிளஸ்ல இருக்கு, காஸ் θ2 மைனஸ்ல இருக்கு. அப்ப பி காஸ் θ1க்கு காஸ் 0, இங்க காஸ் 60. ரைட்டா? நான் உனக்கு ஈஸியா ஐடியா சொல்றேன். சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா ஒர்க் டன் கண்டுபிடிச்சீங்கனாலே அது சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான். என்ன சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆன்சர் நெகட்டிவ்ல வரும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா டபிள்யூக்கு பதிலா மைனஸ் ஆஃப் டெல்யூ. கத்துக்கிட்டீங்களா? இது லெசன் 1ல கேட்ட சம். நான் ஒரு சம் பாருங்க. இந்த சம் எல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லாத கஷ்டப்பட்டாங்க பசங்க. இந்த சம கவனி, இந்த சம கவனி. சம்மு தான் ஏதோ பெருசா இருக்கும், ஆனா சம்மு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமா கொஞ்சனா ஒடியாந்துரும். எங்க அது கூடயே உட்கார மாட்டீங்க. சம் நம்பர் 17. அனீஸ், நீ கேட்ட ஃபர்ஸ்ட் சம் இது. இது அப்படியே ஆலன் புக்ல இருந்து அதே சம், உங்க ஆலன் மாடல்ல இருக்கிற சம். அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ஒரு ஆலன் மாடல்ல இருக்கிற அதே சம். பேஜ் நம்பர், அதாவது டேட்டா கூட மாத்தல. இந்த சம்மு டேட்டா கூட மாத்தல. Two identical charged conducting sphere A and B. Two identical charged conducting sphere A and B. சென்டர்ல இருந்து R டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கோம். எல்லாமே Q Q. இப்ப இதோட ஃபோர்ஸ் வந்து F. அப்ப பார்த்ததும் தெரிஞ்சிருப்பீங்க, F is proportional to Q square. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் 4 லைன் ஓகே தானே? மூணாவது தேர்ட் ஐடென்டிக்கல், தேர்ட் ஐடென்டிக்கல் வார்த்தையை காதுல வாங்கு. ஐடென்டிக்கல்னா அதே அளவுள்ள பட் அன்சார்ஜ்டு. இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பியர் வந்து அன்சார்ஜ்டு. என்ன பண்றாங்கன்னா brought in contact with sphere A. இந்த A ஓட வைக்கிறேன். இப்ப A ஓட வச்ச என்ன தெரியுமா ஆகும்? இதோடது Q, இதோடது 0/2. அப்ப A ஸ்பியர் இருக்குல்ல, அந்த ஸ்பியரோடது Q/2 ஆயிடுச்சு. இந்த பிங்க் ஓடது இருக்குல்ல, அது வந்து Q/2 ஆயிடுச்சு. அதாவது ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. இது அன்சார்ஜ்டு. என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. இல்ல, உன்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, என்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க. டாப் ஓபன் பண்ணிட்டியா? சரி, நான் பாத்துக்கிறேன் போ. கொஞ்ச நேரத்துக்கு இந்த பக்கமே வராது. உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு, என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லை. நான் உங்ககிட்ட கேட்கும் பொழுது 50 ருபீஸ் என்கிட்ட கொடுத்துட்டேன். அதே மாதிரிதான் இங்க அன்சார்ஜ்டு பாடியை போயிட்டு சார்ஜ்டு பாடியில தொட்டிங்கன்னா அது என்ன பண்ணுனா ரெண்டு சார்ஜையும் ஆட் பண்ணி, அதாவது Q+0/2 பண்ணிக்கணும். அப்ப A வந்து Q/2 ஆயிடுச்சு. இந்த பிங்க் இப்ப என்ன ஆயிடுச்சு? அதுல ஒரு Q/2 இருக்கு. அடுத்த லைன் பண்ணீங்களேன். is brought in contact with sphere A first and then with B. இந்த Q/2 எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் இந்த B யோட தொடறேன். ஏற்கனவே B ல ஒரு Q இருக்கு, நான் ஒரு Q/2 எடுத்துட்டு போறேன். /2 போட்டு. இந்த /2ல தான் இங்க தப்பு பண்ணிட்டாங்க பசங்க. ஏற்கனவே Q இருக்கு, இந்த அன்சார்ஜ் வந்து இப்ப சார்ஜ் ஆயிடுச்சு Q/2. அந்த Q/2 போய் இங்க தொடறேன், Q+Q/2/2 ஆவரேஜ் எடுத்துக்கணும். அப்ப இது என்ன ஆயிடுச்சு? 3Q/2 3Q/4. இப்ப B என்ன ஆயிடுச்சுன்னா 3Q/4. ரெண்டு பேரும் அதே டிஸ்டன்ஸ் தான். நியூ ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபோர்ஸ் வேணும்னாலே ப்ராடக்ட் ஆஃப் தேர் சார்ஜஸ் Q/2 3Q/4. அதனால 3Q²/8
q ஸ்கொயருக்கு பதிலா fன்னு உனக்கு தெரியும். அதனால 3f/8 சூப்பரா ஆன்சர் போட்டுக்கலாம். தெரியுதா? சம் இவ்ளோ பெருசு தான். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சம்ம எக்கச்சக்கமா இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அன்சார்ஜ்டு பாடி எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் தொடுவாங்க. இவங்க 2 பேரும் ஷேர் ஆயிடும். அதை எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் B ல டச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் B ல இருக்கிறது B ல இருக்கிறது இந்த அன்சார்ஜ்டு சார்ஜ் ஆனது 2த்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 2யும் சார்ஜ் போட்டுக்கும். தென் இப்ப போட்டு பார்த்தா ஏன்னா டிஸ்டன்ஸ் மாறல. நம்ம ஆரே உள்ள கொண்டு வரணும்னு அவசியம் இல்லைல்ல. டிஸ்டன்ஸ் மாறல. அதனால f is proportional to q square. இங்க f dash வந்து 3q²/8. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஈஸியா. டைபோல் சம்ம ஈஸியா சால்வ் பண்ணிருக்கலாம். ரைட். நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா, இந்த பேப்பர் வித் சொல்யூஷனோட சென்ட் பண்ணி விடுறேன். 11th போர்ஷன்ல உங்களுக்கு தெரிஞ்ச சம்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இம்பல்ஸ் சம்மு, கிராவிடேஷன்ல இருக்கிற சம்ஸ் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாரு. இன்னும் 50% கிராஸ் பண்ணிட்டோம். இந்த மீதி இருக்கிறது வந்து ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல், கிர்ச்சாஃப் லா இருக்கு. அதுக்கப்புறமா செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். லாஸ்டா நேற்று நடத்தின பல்பு சம். அவ்வளவுதான். ஸோ இது முடிச்சுட்டா இந்த டாபிக் முடிஞ்சிடும். நான் இந்த போர்ஷன் வரைக்கும் இப்போ நடத்தின 50% ஆஃப் லெசன் வரைக்கும் ஒரு 15 சம் இப்போவே சென்ட் பண்ணி விடுறேன். நைட்டு உட்காந்து அதை ட்ரை பண்ணு. இந்த நோட்ஸை ஒழுங்கா ரிவைஸ் பண்ணு. இந்த வருஷம் உங்களுக்கு பிரமாதமான வருஷமா இருக்கணும்னா கொஞ்சமா சொல் பேச்சு கேட்டு ஒழுங்கா ஒர்க் பண்ணுங்க. ரைட்டா? உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சொல்ற வேலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வா. உங்க ஸ்கூல் போர்ஷன் என்னவா வேணாலும் போட்டும். அதை பத்தி கவலைப்படாது. ஸோ பேக்ல நான் இருக்கன்றதை நம்பு, உணரு, எப்படியும் ஜெயிச்சிருவோன்றது மாதிரி வேலை செய். சரிதா? ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி பையோ பார்த்துக்கோ. பிசிக்ஸ் பத்தின கவலையை நீ விட்டுரு. சொல்ற வேலையை மட்டும் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு வந்தா மட்டும் எனக்கு போதும். சரிதானே? ரைட் பை. ஆதித்ல இருந்து யோகிதா வரைக்கும் ஒரு நிமிஷம் அட்டண்டன்ஸ் பார்த்துக்கிறேன். ரைட் பை. யாருமே கிளாஸ் மிஸ் பண்ணாது. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு புது புது விஷயம் உனக்கு கிடைக்கும். தெரியுதா? அதனால என்ன வேலையா இருந்தாலும் ஒழுங்கா கிளாஸ் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணு. டவுட் இல்லைன்னா நீ கிளம்பலாம்ல. டவுட் இருந்ததுன்னா வெயிட் பண்ணி கேட்டுட்டு போங்க. தேங்க்யூ எல்லாருக்குமே. நாளைக்கு கிளாஸ் இப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அவ்வளவுதான். ரைட்டா? இப்போ இந்த ஃபீ பே பண்ணாதான் கொஞ்சம் பே பண்ணி விட்டுருங்க. பை எல்லாருக்குமே. தேங்க்யூ.